வணக்கம். இது சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். செய்தி தொகுப்பு ஜெராட். ஈரான் ஒரு பொழுதும் போரை தொடக்கியதில்லை. அமெரிக்க மக்களுக்கு ஈரான் அதிபர் எழுதிய பகிரங்க கடிதம். சுவிஸில் சிறந்த புதிய வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ புதுப்பிக்கவோ தேடுகிறீர்களா? இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெறுவதற்கு உங்கள் சொந்த வீடு தொடர்பான A to Z சேவைகளுக்கும் இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். SMTS மொபிலியன் செயின்ட் கேலன் கப்பல். தொலைபேசி 078-715-2990. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போர் குறித்து நாட்டு மக்களிடம் முக்கிய உரையாற்ற உள்ள நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசோக்கியான் அமெரிக்க மக்களுக்கென பகிரங்க கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஏப்ரல் 1 புதன்கிழமை இரவு வெளியான அந்த கடிதத்தில் மோதலை தவிர்த்து பேச்சுவார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் அமெரிக்கர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாங்கள் போரை தொடங்கியதில்லை. ஈரானின் நவீன வரலாற்றில் அது எந்த ஒரு நாட்டிற்கும் எதிராக ஆக்கிரமிப்பு பாதையை தேர்ந்தெடுத்ததில்லை என்றும் தாமாக முன்வந்து எந்த போரையும் தொடங்கியதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தன் மீது திணிக்கப்படும் திரிக்கப்பட்ட பொய்க்கதைகள் மற்றும் கற்பனை பிம்பங்களை தாண்டி உண்மையை புரிந்து கொள்ளுமாறும் அமெரிக்க மக்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் அமெரிக்கர்கள் உட்பட எந்த ஒரு தேசத்தின் மீதும் ஈரானியர்களுக்கு எவ்வித பகையும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்க கொள்கைகள் மீது குற்றச்சாட்டு கடந்த 1953ஆம் ஆண்டு ஈரானின் அமெரிக்க நடத்திய ஆட்சி மாற்ற சதி முதற்கொண்டே இரு நாடுகளுக்கும் இடையே அவநம்பிக்கை வேரூன்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் தனது ராணுவ இருப்பையும் அழுத்தங்களையும் நியாயப்படுத்துவதற்காக அமெரிக்கா திட்டமிட்டு ஒரு எதிரியை உருவாக்குகிறது என்றும் அச்சுறுத்தல்கள் இல்லாவிட்டாலும் அதனை அவர்கள் செயற்கையாக உருவாக்குவார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தங்கள் பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய ஈரான் அதிபர், ஈரானின் தற்போதைய ராணுவ விரிவாக்கம் என்பது அச்சுறுத்தல்களுக்காக அல்ல, அது முற்றிலும் தற்காப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு அளவிடப்பட்ட நடவடிக்கை மட்டுமே என்று தற்காத்துக் கொண்டுள்ளார். தொடர் ராணுவ மோதல்கள் மற்றும் பொருளாதார தடைகளினால் அப்பாவி மக்கள் சந்திக்கும் மனிதாபிமானமற்ற அழிவுகள் குறித்து அவர் எச்சரித்துள்ளார். இந்த போரின் மூலம் அமெரிக்க மக்களின் என்ன வகையான நலன்கள் உண்மையில் நிறைவேற்றப்படுகிறது என்று அமெரிக்க பொதுமக்களை பார்த்து அவர் ஆழமான கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். எதிர்காலத்திற்கான அழைப்பு இறுதியாக அழிவை தரும் மோதலாக அல்லது ஆக்கப்பூர்வமான ஈடுபாடா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டிய உண்மையான மற்றும் தீர்க்கமான தருணம் இது என குறிப்பிட்டு மோதல் போக்கை கைவிடும்படி அவர் அமெரிக்கர்களுக்கு உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.